வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னாலே நமக்கு வந்து சிக்கன் கிரேவினா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இன்றைக்கி நம்ம அந்த சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே அரைச்சிட்டு தான் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு பண்ணிங்கன்னா நல்லா கிரேவி ஆகிடும். அதோட சேர்த்தே சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாமே வதக்கிறதுக்கு. 1 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன் நான். இது வந்து அரை ஸ்பூன் அளவு தான். அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை வந்து 2 பீஸு, நட்சத்திர பட்டை 1, லவங்கம் வந்து 2, ஏலக்காய் 2. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா 10 பல்லு, இஞ்சி 1 பீஸு. 1 கிலோ சிக்கனுக்கு இது வந்து மைல்டாக இருக்கணும் அப்படின்றதுனால இஞ்சி பூண்டு வந்து கம்மியாக போட்டிருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம். இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கும் போதே நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது தேவையான அளவு உப்பும் நம்ம இதில் சேர்த்துப்போம். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லாவே நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம வதக்கினது நல்லா அரைச்சி இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் ஊற்றி இதை வதக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கன் இது. பாருங்கள், இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த சிக்கன் பீஸை இதில் போட்டுருவோம். நல்லா மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சு இதை வேக விடணும். பாருங்கள், சப்பாத்தி, தோசைக்கு அப்படின்னா இவ்வளோ திக்காகவே நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இது வந்து இட்லிக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மூடி வச்சிடலாம். இதை நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். சிம்லையே வச்சு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த சிக்கனில் வந்து இந்த கிரேவி ஃபுல்லாக சேர்ந்து சிக்கனுமே டேஸ்ட்டாக இருக்கும், கிரேவியுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவியோட இட்லி சூப்பராக இருக்கும். சண்டேனாலே இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.